என் பேரு ஆனந்த். நம்ம மூச்சு நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு தான் அது அருமை நம்மளுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. இந்த 2 நாளா எனக்கு என்னமோ நடக்குது. நான் 23 hour தான் உயிரோடு இருக்கேன். மிச்சம் 1 hour என் மூச்சு என்கிட்ட இருக்கிறது இல்லை. அன்னைக்கு என்னோட பிறந்த நாள். நான் என்னோட ஹவுஸ்மேட் விக்கியும் சந்தோஷமா பேசி கொண்டாடிக்கிட்டோம். அண்ட் நான் கடைசி ஆயிடுச்சு நானும் அன்னைக்கு தான். சரி சரி கேட்க விட்டு டீ உன் பிறந்த நான் லீவ் எடுத்து உட்காந்துருக்கேன். நீ நானா வேலைக்கு போயிட்டு வந்திருக்க. வீட்டுல நல்லா தூங்கி போட்டு இப்ப என்ன காரணம் கட்டுறியா? அம்மா கால் பண்ணியாடா? இல்ல. டீ ஜேபில அவங்க ஒண்டியா இருக்காங்க. நீ தானே கேள வேலை ஏண்டா ஹோம்டவுன்ல வேலையாடா இல்ல? பிடிச்ச வேலை சந்தோஷம் இருக்கும். சரி சரி போன் எடு, அம்மா கடிக்கிறேன். டீ ஆனந்த் 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 அப்பதான் முதல் எனக்கு இது நடந்துச்சு. விக்கி பேனிக் ஆகி ஹாஸ்பிட்டல் கால் பண்ணிட்டான். ஹாஸ்பிட்டலுக்கும் போனோம். பட் கரெக்டாக ஒரு மணி நான் எந்திரிச்சிட்டேன். எனக்கு என்ன நடந்துச்சுன்னு டாக்டருக்கே தெரில. ஜஸ்ட் டேக் ரெஸ்ட் சொல்லி வீட்டுக்கு அனுப்பி விட்டேன். மறுநாள் மறுபடியும் இது நடந்துச்சு. எனக்கு ஒன்றுமே தெரியல, புரியல. இந்த விஷயம் நடக்கும்போது நான் சில விஷுவல்ஸ் பார்க்குறேன். அதில் நான் யாரை பார்க்குறேன், எங்கே பார்க்குறேன்னு எனக்கு தெரில. டேய் என்னடா ஆச்சு உனக்கு? அண்ணாடும் இப்படி நினைக்குது. என்னதானே ஆச்சு உனக்கு? எனக்கே தெரியலடா, சாவலான்னு தோணுது. அப்படிலாம் பேசாத மச்சான். எந்த இருந்தாலும் நாளைக்கு போய் டாக்டரை பார்த்து பேசுவோம். சில் பண்ணு, ரிலாக்ஸ் பண்ணு, ஓகேவா? நீ ரொம்ப டயர்டா இருப்ப, போய் தூங்கு. டேய் இந்த சட்டை. ஆமாண்டா. ஏன்டா நாளைக்கு வேலைக்கு போறதுக்கு சட்டை அயன் பண்ணி வச்சிருக்கேன்டா. ஏண்டா? வழக்கம் போல இன்னைக்கு ஒரு விஷயம் பார்த்தேன்டா. அதுல நீ இருந்த, இந்த சட்டை போட்டிருந்த. இந்த சட்டையா? நானா? எங்க மச்சான்? நம்ம ஆபீஸ்ல. நம்ம ஆபீஸ்ல என்னடா நடந்துச்சு? எனக்கு எப்பயும் நடக்கிற மாதிரி நீங்க எல்லாரும் கீழே விழுந்தீங்க. ஆனா நான் மட்டும் நின்னேன். என் பின்னால கருப்பு சட்டை போட்டு ஒரு உருவம் நின்ன மாதிரி இருந்துச்சு. ஆனா அது யாருன்னு தான் தெரியல. சரி ரிலாக்ஸ் பண்ணு மச்சான். நாளைக்கு எதாக இருந்தாலும் ஆஃபீஸ் போய் பேசிக்கோ, ஓகேயா? நீ செம்ம டயர்ப்பா, முதல் போய் தூங்கு, ஓகே? போய் தூங்குச்சான். டேய் நம்ம பின்னாடி ஒருத்தன் டாக்ஸ் ப்ளூ சட்டை போட்டு நடந்து வரானா? ஆமாண்டா. எப்படா பார்க்காம சொல்ற? நேற்று விஷுவல்ல பார்த்தேன்டா. நேற்று விஷுவல் பார்த்தியா? அதெல்லாம் கோயின்சிடன்ஸ்டா. எதுடா கோயின்சிடன்ஸ்? இந்த பிள்ளை இப்போ பேப்பர் கீழே போடுது, அது கோயின்சிடன்ஸா?
அவன் பாத்துல கீழே போடுறானே அதுக்கும் இன்சூரன்ஸா? இப்போ எல்லாரும் கீழே விழுவ போறீங்க அதுக்கும் இன்சூரன்ஸா? நீ இப்போ இப்படி கிடக்கிறதுக்கும் இன்சூரன்ஸாடா? வணக்கம் அண்ணன், என் பேர் பிரகாஷ். இந்த 2 நாளாக என்ன நடக்குது எனக்கு தெரியும். நீ ஃப்யூச்சரை பார்க்குற, அதுவும் பவர். இப்போதைக்கு அந்த பவர் உன்னை கண்ட்ரோல் பண்ணுது. நீ உன் மைண்டை கிளியர் பண்ணனா உன்னால் அந்த பவர் கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? நீ மட்டும் இல்லை, இன்னும் சேர்த்து 23 பேர் இருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் இருக்க விட்டுருமே. எல்லாரும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் பிறந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் வேறு வேறு பவர் இருக்குது. நீங்கள் அது கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா நீ ஹீரோ, இல்லைனா வில்லன். எனக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். நான் உங்கள் எல்லாரும் தேடி கைட் பண்ணணும். அதுதான் என்னோட வேலை. இவங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, எல்லாரும் மயக்கத்தில் இருக்காங்க. நான் இந்த இடத்த விட்டு போனதுமே எல்லாரும் நார்மலாக எந்திரிச்சு நடப்பாங்க. இவங்களுக்கே தெரியாம இவங்க எல்லாரும் இப்போ என் பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் என்னோட பவர். நீங்கள் 23 ப்ளஸ் மீ 1, ஸோ 24. இப்படி ஒன்று நடந்தது கூட யாருக்கும் தெரியாது, ஞாபகம் இருக்காது. நான் இப்போ என்ன பண்ணணும்? மிச்சம் 22 பேர் நம்ம தேடணும். எனக்கு உங்கள் ஹெல்ப் வேணும். இதுதான் என்னோட நம்பர். எனி டைம் யூ கேன் கால் மீ. சா, இவ்வளவு நேரம் அங்கத்தானே இருந்த? திடீர்னு எப்பறம் இங்க வந்த? எல்லாரும் நார்மலா எந்திரிச்சு நடப்பாங்க, ஞாபகம் இருக்காது. ஹலோ பிரகாஷ், நாளைக்கு மீட் பண்ணலாமா?